அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 10.1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 3 power 0 + 4 power -1 × 2 ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்து ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எனிதிங் பவர் 0 அப்படின்னு சொன்னால் 1, இது நம்ம பார்த்துருக்குற ரூல்ஸ் தான். அதே மாதிரி உனக்கு இன்வர்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு நம்பருக்கு மேலே இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இன்வர்ஸ் போகணுன்னா என்ன பண்ணால் அது ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். எதுக்கு இது ஏக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1/a அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே மைனஸில் இருக்கிற பவர் ப்ளஸில் ஆகிடும். இதுவே a/bன்னு இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து மைனஸில் இருக்குது பவர் அப்படின்னு சொன்னால் மைனஸ் பவர் n அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா பவர் வந்து ப்ளஸில் மாறிடும். ஸோ இதுதான் பேசிக்கான ரூல்ஸ் இந்த சம்ஸுக்கு தேவையானது. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 3 power 0. அப்போ ரூல் நம்பர் 1 படி 3 power 0 எனிதிங் பவர் 0 அதோடைய வேல்யூ என்னது 1. ஸோ இது வந்து இந்த ரூல்ஸ் படி இருக்குது. a power 0 = 1ன்ற ரூல்ஸ் படி இருக்குது. அப்போ இதுக்கு வேல்யூ 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் செகண்ட் பாருங்கள் இந்த ரூல்ஸ் படி இருக்குது. இது ஃபஸ்ட்டு ரூல்ஸு, இது செகண்டுக்கான ரூல் பாருங்கள். 4 power -1ன்றது ஒரு நம்பருக்கு மேலே இன்வர்ஸ் இருக்குதுன்னா அது ரெசிப்ரோக்கல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதோடைய பவர் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ நான் ஹோல் பவர் 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ நான் போடுறேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை நான் எடுத்துட்றேன். இன்ட்டு 2 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும் 4. இப்போ இங்கே என்ன இருக்கும் 1 ப்ளஸ் இதுக்கு மேலே பவர் 1 இருந்தாலும் அதே தான். இன்கேஸ் நம்பர் வந்தது பவர்லன்னா நீங்கள் அத்தனை டைம்ஸ் அதை மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ போட்டுட்டு இன்ட்டு 4 போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பேஸ் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ வேறு வேறையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 1க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன தான் வரும், 4 தான் வரும். போட்டுட்டிங்கன்னா இப்போ இங்கே மேலேயும் வந்து எதால் மல்டிபிள் பண்ணணும், இங்கே கீழே 4 வரணும் அப்படின்னா மேலேயும் 4ஆல் இன்ட்டு பண்ணுவோம். அப்போ 4ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 4s are 4 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய 1 சேர்த்துட்டு இன்ட்டு 4 ஈக்குவல் டு 4 + 1 என்ன வரும் 5. 5/4 இன்ட்டு இங்கே ப்ராக்கெட்க்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், 4க்கு 4ஐ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது 5. ரொம்ப ஈஸி தான். எனிதிங் பவர் 0னா 1 அந்த ரூல் தெரியணும். ஒரு நம்பருக்கு மேலே பவர் மைனஸில் இருக்குன்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும் பொழுது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ரெசிப்ரோக்கல் நம்ம பண்ணுறதுக்கு அங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, கீழே பேஸில் எதுவுமே இல்லை, டினாமினேட்டரில் இல்லைன்னா நீங்கள் பை 1 இருக்கிறதா நீங்கள் வச்சுக்கணும். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இதுலேயும் அதே தான். இப்போ 2 power -1ன்றது எந்த ரூல்ஸில் இருக்குது, a power -1 = 1/a நம்ம எழுதுவோம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், 2 power -1 எப்படி எழுதுவோம், 1/2ன்னு எழுதினா இங்கே பவர் என்னன்னா எதுவுமே இல்லைன்னா பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும் பொழுது என்ன ஆகிடும், அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். இன்ட்டு அதே தான் இங்கேயும் 4 power -1 ரெசிப்ரோக்கல் 1/4ன்னு ஆகும்பொழுது பவர் என்னவாக மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ நம்ம இதை எழுதியாச்சு. டிவைடு இதையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இதுவுமே பவர் என்னவாக மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணியாச்சு. அடுத்து மேலே பவர் 1 தான்றதுனால அப்போ 1/2 தான் வரும். அதே மேலே இங்கேயும் பவர் 1, ஸோ 1/4 தான் வரும். டிவைடு இதை அப்படியே வச்சுக்கணும். இந்த ப்ராக்கெட் இப்படி ஓப்பன் உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ப்ராக்கெட்குள்ளே தானே ரெண்டுமே இருக்குது. ஸோ ப்ராக்கெட்குள்ளே வச்சுட்டோம். டிவைட் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம், 1/2 × 1/2. 1/2 × 1/2 என்ன வரும், 1/4. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது செகண்ட்க்கு இந்த அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், 1/4. அடுத்து இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/2 4s are 8ன்னு வரும். டிவைட் 1/4ன்னு வரும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ டிவைடில் இருக்குது அப்படின்னா இந்த டிவைடை வந்து நம்ம மல்டிப்ளைக்கு மாற்றணும் அப்படின்னா இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் முக்கியமான ஒரு நோட் தான். டிவைடில் இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை மல்டிப்ளைக்கு மாற்றுறோம் அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ நம்ம இதை ரெசிப்ரோக்கல் பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணால் 1 4s are 4, 2 4s are 8. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இதில் என்ன வருது, மேலே 1 இருக்குது, பை 2 × 1 2. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது, 1/2. நல்லா புரியுதான்னு பாருங்கள். ஸோ மைனஸில் இருக்க பவரை ரெசிப்ரோக்கல் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். ஸோ பவர் ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ளஸில் மாறிடுச்சு.
அதுக்கு அடுத்தது நம்ம அதுக்கு மேலே பவர் 1 இருந்தால் 1 டைம் எழுதுகிறோம், 2 இருந்தால் 2 டைம்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து இந்த டிவைடாக மல்டிப்ளையாக மாற்றும் பொழுது ரெசிப்ரோக்கல் ஆகும். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்முக்கு போதும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இப்போ அதே தான், இந்த எல்லா சம்முக்கும் அதே ரூல்ஸ் தான். a/b the whole power minus n இந்த ரூல்ஸ் படி பார்க்கும்பொழுது ரெசிப்ரோக்கல் பண்ணாங்கன்னா b/a the whole power nன்னு ஆகிடும். அடுத்தது இப்போ இங்கே ஃபஸ்ட் இதை பாருங்கள், இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/1ன்னு இருக்கும். அப்போ பவர் ப்ளஸில் மாறிடும். ப்ளஸ் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 3/1ன்னு வரும். அப்போ இதோடைய பவர் 2ன்னு ஆகிடும். ப்ளஸ் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 4/1ன்னு இருக்கும். ஹோல் பவர் மேலே பவர் ப்ளஸில் மாறிடும். அப்படியே தான் ஒரு நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் அப்படின்னா பவர் ப்ளஸில் மாறிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பை 1 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் அந்த 1 போட உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் 1 போட்டேன். ஸோ அந்த 1 நம்மளுக்கு தேவையில்லை. பை 1 போட்டாலும் அதே வேல்யூ தான். ஸோ போட்டாச்சு. இப்போ 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4 வரும். ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 9 வரும். ப்ளஸ் 4 ஸ்கொயர் என்ன வரும்? 16 வரும். இப்போ 16 கூட 4 ஆட் பண்ணால் நான் 20 ப்ளஸ் 9 என்ன வரும்? ஆன்சர் 29. இப்போ இந்த சம்முக்கோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குது? 29. அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இதுவும் அதே ரூல்ஸ் தான். a பவர் -1 இருந்ததுன்னா நம்ம அதை எழுதும் பொழுது 1/aன்னு எழுதுவோம். இப்போ இந்த சம்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்னு வரும்னா 1/3 the whole power ப்ளஸில் மாறிடும். ப்ளஸ் 1/4 இதுவும் ஹோல் பவர் வந்து ப்ளஸில் மாறிடும். ப்ளஸ் இதுக்கு 1/5 இதுக்கும் ஹோல் பவர் 1 ப்ளஸில் மாறிடும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக என்ன இருக்குது? மேலே 0. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் போகணுன்ற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் எனிதிங் பவர் 0 என்னவா மாறிடும்? 1ஆக மாறிடும். அப்போ இதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன தான்? 1 தான். உங்கள் மிஸ்ஸு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஒரே ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் போட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எழுதி கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம்? 1/3 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/5 த ஹோல் பவர் 0. ஸ்டெப்பு தேவையில்லை. உங்கள் மிஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. 5 4s are 20, 22 எல்சிஎம் எடுக்கணும். 3 4 5க்கு அப்போ மூணையுமே மல்டிபிள் பண்ணிடணும். இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 60 வரும். அப்போ 60னா 6 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 60 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 20, இங்கேயும் 20 மேலேயும் 20. அதே மாதிரி 4 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 60 வருதுன்னு பார்க்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா 15 வரும். அடுத்து 5 கூடன்னா 12 வரும். இது எப்படி மிஸ் நான் கண்டுபிடிக்கிறது? நான் இந்த சம்முக்கு இந்த ஸ்டெப்பே தேவையில்ல. ஒரு சில ஸ்கூலில் இந்த ஸ்டெப் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதுனால அடிஷ்னலாக நான் போடுறேன். இப்போ எல்சிஎம் எடுக்கும் பொழுது இது எப்படி நான் ஈஸியாக நான் கண்டுபிடிக்கிறதுங்க மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 3க்கு 4க்கு 5க்கு எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு 3 தான் வரும். 4 5 அப்படியே வந்துடும். அப்புறம் திருப்பி 4ஆல் எடுத்திங்கன்னா 1 1 5 திருப்பி 5ஆல் எடுத்திங்கன்னா 1 1 1. அப்போ மூணையும் மல்டிபிள் பண்ணால் 3 × 4 × 5 தான் 16 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 3, இப்போ 3யை விட்டுட்டு மீதி இருக்கிற 2 நம்பர் 20. அப்போ 20யை மேலே 2 பக்கமும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்து 4க்கு வேணும். அப்போ 4ஐ விட்டுட்டு மீதி 2டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 5 3s are 15 கீழேயும் மேலேயும் பண்ணிக்கணும். இப்போ 5 இருக்குன்னா 5ஐ விட்டுட்டு மீதி 2ஐயும் எடுத்துக்கணும். 12 கீழேயும் மேலேயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போ 20 + 15 + 12 ஹோல் பவர் 0. அப்போ என்ன வரும்? 60 மேலே 20 35 45 47 ஹோல் பவர் 0. ஸோ எனிதிங் பவர் 0 = 1ன்னு நம்ம ஆன்சர் முடிச்சிடலாம். நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே அங்கேயே முடிக்கலாம். உங்கள் மிஸ் வந்து இப்படி சொல்கிறாங்க மிஸ் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் போட்டுகிட்டே கூட நீங்கள் முடிக்கலாம். 47 இந்த சம் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வெளியில் இருக்கிற பவர் இருக்கட்டும், நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ உள்ளே இருக்கிற பார்ட்டை பார்க்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற பார்ட் என்னது? நம்ம எனிதிங் a/bன்னு இருக்குன்னா ஹோல் பவர் -n இருந்தால் நம்ம என்ன சொன்னோம்? அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும் பொழுது
ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும்னு சொன்னோம். ஸோ அந்த ரூல்ஸ் படி பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டில் இருக்கிறத நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். 3 மைனஸ் மேலே இருந்தாலும் ஒன்று தான், உங்களுக்கு புரியட்டுன்றதுனால நான் கீழேயே போட்டிருக்கேன். மேலே வந்து பவர் வந்து இது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹோல் பவர் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. அதை நம்ம எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இருந்துச்சுனாலும் அதை நம்ம மேலே எழுதிக்கலாம். ஸோ -3/2 த ஹோல் ஸ்கொயர் இது வந்து ப்ராக்கெட் மேலே இருந்தால் அது மல்டிபிள்னு அர்த்தம். இப்போ 2 2s are 4. அப்போ இதை எப்படி மல்டிபிள் பண்ணணும்? ஸோ பவர் வந்து ஈவன் அப்படின்றதுனால கண்டிப்பாக -4 டைம்ஸ் நீங்கள் போடும்பொழுது என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ பவர் ஈவன் அப்படின்னா மைனஸில் இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். அப்போ என்ன போட்டுக்கலாம், 3/4/2/4. இப்போ 3/4னா 3 எத்தனை டைம்ஸ் போடணும், 4 டைம்ஸ். 2 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அதே மாதிரி 2ஐயும் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ 3 3s are 9, 3 3s are 9. அப்போ 9 இன்ட்டு 9 டிவைடட் பை 2 2s are 4, 2 2s are 4. ஸோ 4 இன்ட்டு 4னு வரும். 9 9s are 81 பை 4 4s are 16. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. இப்போ அடுத்து 4th சம் பார்ப்போம். 4th சம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இதுக்கான ரூல்ஸ் வந்து a பவர் -n ஆர் -1 இருந்துச்சுன்னா என்ன வரும், நமக்கு 1/aன்னு சொன்னோம். ஸோ அந்த ரூல்ஸ் படி 8 பவர் -1 நம்ம எப்படி எழுதலாம், 1/8ன்னு நம்ம எழுதிக்கலாம். இன்ட்டு 5 cube டிவைடட் பை 2 பவர் -4 நம்ம எப்படி எழுதுவோம், 1/2 த ஹோல் பவர் 4னு போட்டுக்கலாம். ப்ளஸில் மாறிடும். இப்போ மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸில் மாறிடும். இது 2க்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ அது ரெசிப்ரோக்கல் ஆகும்பொழுது 1/2ன்னு ஆகும். ஹோல் பவர் 4ன்னு ஆகிடும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், 1/8 இன்ட்டு 5 cube. 5 cubena எத்தனை டைம் போடணும், 5ஐ 3 டைம்ஸ் போடணும். போட்டுட்டு இதை நம்ம வந்து மேலே எழுதும் பொழுது பை 1/4க்கு 1 தான் வரும். ஸோ 2/4ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே பைக்கு கீழே பை இருக்கிறதுனால இது என்னவாயிடும், மேலே போயிடும். அப்போ எப்படி எழுதுவோம், 1/8 இன்ட்டு 5 cube இன்ட்டு 2/4ன்னு வரும். இது மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நல்லா கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஒரு பைக்கு நம்ம நார்மலாக போடுற ஒரு டிவைடுக்கு கீழே ஒரு டிவைடு வருதுனாலே அது கீழே இருக்கிற நம்பர் அப்படியே மேலே போயிடும்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு டிவைடுக்கு கீழே ஒரு டிவைடு வருது அப்படின்னா அது வந்து மேலே போயிடும்னு அர்த்தம். அந்த இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ நான் பை 1 போட்டாலும் ஒன்று தான் சொல்லி விட்டுட்டேன். இது அப்படியே மேலே போயிடும். அப்போ இது எப்படி எழுதுவோம், 1/8 இன்ட்டு 5 cube வந்து என்ன வரும், 125. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 125 இன்ட்டு 2/4 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 8s are 8, 2 8s are 16. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 125 இன்ட்டு 2 நம்மளுக்கு என்ன வரும், 250. இவ்வளோதான் அதோட ஆன்சர். இந்த சம்மில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது 8 பவர் -1 1/8ன்னு எழுதுவோம், அது உங்களுக்கு தெரியும். 2 பவர் -4 என்ன எழுதுவோம், 1/2 த ஹோல் பவர் +4 எழுதுவோம், இதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டெப் இது ஒன்று தான். ஒரு டிவைடுக்கு கீழே இன்னொரு டிவைடு வருதுன்னா அப்படியே அது மேலே போய்டும்னு அர்த்தம். அந்த டிவைடுக்கு கீழே இருக்கிற நம்பர் மேலே போகும் அப்படின்ற ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இங்கே என்ன இருக்குது, 5 பவர் -1. அப்போ நம்ம என்ன a பவர் -1 என்ன எப்படி எழுதுவோம், 1/a. ஸோ அதே ரூல் படி 1/5 இன்ட்டு 2 பவர் -1 1/2 இன்ட்டு 6 பவர் -1 என்ன எழுதுவோம், 1/6. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளையில் தான் இருக்குது. ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். 5 2s are 10. 10 இன்ட்டு 6 அடுத்த ஸ்டெப்பில் கூட நான் எழுதிக்கிறேன். 10 இன்ட்டு 6. அப்போ 1/6 இன்ட்டு 10 என்ன வரும், 60. இவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.